தீனதயாளின் வீட்டிலிருந்து கைப்பற்றப்பட்ட 51 உலோக சிலைகள் திருவொற்றியூர் தியாகராஜ சுவாமி வடிவுடையம்மன் கோவிலில் உள்ள பாதுகாப்பு மையத்தில் வைக்கப்பட்டுள்ளன. தொழிலதிபர் தீனதயாளன் தமிழ்நாட்டில் உள்ள பழமையான அரிய சாமி சிலைகளை திருடி வெளிநாடுகளுக்கு கடத்தி விற்பனை செய்து வந்ததை சமீபத்தில் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் கண்டுபிடித்தனர். கோவில்களில் இருந்து திருடப்பட்ட பழங்கால ஓவியங்களும் அவரது வீட்டிலிருந்து கைப்பற்றப்பட்டுள்ளன. அவர் வீட்டிலிருந்து கைப்பற்றிய 51 உலோக சிலைகளை திருவொற்றியூர் வடிவுடையம்மன் கோவில் சிலை பாதுகாப்பு மையத்தில் வைக்கும்படி எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதன் பேரில் கருடாழ்வார், சிவன், அம்மன், கண்ணன், புத்தர், விநாயகர் உள்ளிட்ட 51 உலோக சிலைகளை பாதுகாப்பு பிரிவு ஆய்வாளர் ரவி தலைமையில் 10க்கும் மேற்பட்டோர் திருவொற்றியூர் தியாகராஜ சுவாமி வடிவுடையம்மன் திருக்கோவிலில் ஒப்படைத்தனர். சிலைகள் பாதுகாப்பு மையத்தில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் பாதுகாப்பிற்காக 2 காவலர்கள் நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் திருவொற்றியூர் கோவில் உதவி ஆணையர் லதா தெரிவித்தார். இதில் ஒரு பெரிய கருடன் சிலை இருக்குது, அதுக்கப்புறமா ஒரு சில அம்மன் சிலை இருக்குது, ஒரு புத்தர் சிலை இருக்குது, சின்ன சின்ன சிலைகள்லாம் கூட இருக்குது. மொத்தமாக 51, ஒரு திருவாச்சி ஒன்று இருக்குது. சில இதெல்லாம் உடைஞ்சு போன சிலைகள் கூட இருக்குது. ஐகான் சென்டரில் பர்க்லர் அலாரம் இருக்குது, செக்யூரிட்டி இருக்காங்க, நைட்டு டே 2 வேளையும் செக்யூரிட்டி இருக்காங்க, சிசிடிவி இருக்குது, எல்லாமே இருக்குது. ஹைலி செக்யூர்டு தான்.